முத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் ஆபாச வார்த்தைகள் பேசியதாக தமிழ் ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 850 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் மாணவிகளிடம் அங்கு தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வரும் முத்தூர் பெருமாள் புதூர் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் ஆபாசமாக பேசி வந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மாணவிகள் தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து 1098 என்ற ஆன்லைன் உதவி மையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தி வந்திருந்த நிலையில் காங்கேயம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் ஆசிரியர் ரவிச்சந்திரனை கைது செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் குற்றம் உறுதியானதைத் தொடர்ந்து மாணவிகளிடம் ஆபாசமாக தகாத வார்த்தைகள் பேசி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதாக ஆசிரியர் ரவிச்சந்திரன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்யாறு அருகே கோயில் திருவிழாவில் சிறுவனை வலுக்கட்டாயமாக மது குடிக்க வைத்து ரீல்ஸ் வெளியிட்ட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த சுமங்கலி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கிராம மக்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், நவீன்குமார், அஜித் உள்ளிட்ட இளைஞர்கள் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் மது அருந்தியுள்ளனர். அதிக மது போதைக்கு ஆளான இந்த கும்பல் அப்பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுவனுக்கு வலுக்கட்டாயமாக மது அருந்த வைத்து அதனை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை போதை கும்பல் மீது காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆய்வாளர் ஜீவராஜ் மணிகண்டன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனை வலுக்கட்டாயமாக மது குடிக்க வைத்த 3 இளைஞர்களை கைது செய்து வந்தவாசிகளை சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுவன் ஒருவனை கடலூர் சிறார் சிறைக்கு அனுப்பி வைத்தனர். கோவில் நிலங்களில் முறைகேடாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட விவகாரத்தில் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பாளைக்குழி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலங்களில் முறைகேடாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்த விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை 198 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் நாளை வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகுமாறு கனிம வளத்துறை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அபராதம் விதிக்கப்பட்டுள்ள முறையீடு செய்த கல்குவாரிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு, காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, கனிம வளத்துறை இணை இயக்குநர் ஜெயவாள், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சுதர்சன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு முறைகேடாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். 4 கோடி பக்கங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கின்றன. திருக்கோயிலுக்கு சொந்தமான ஆவணங்கள் 4 கோடி பக்கங்கள். அந்த ஆவணங்களை பார்த்தால் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆவணங்கள் கூட அதில் இடம்பெற்றிருந்தன. அப்பளம் போல் இருக்கும். 2 முறை கையிலே அதை பயன்படுத்தினாலே உடைந்துவிடும். அப்படிப்பட்ட காகிதங்களை கூட 4 கோடி பக்கங்களை ஆவணங்களை ஸ்கேன் செய்து அதையும் பதிவிறக்கம் செய்திருக்கின்றோம். பல்வேறு இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் நடைமுறையில் டிஜிட்டல் மயம் நிறைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறியது போல் வெகு விரைவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திருக்கோயிலுடைய சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் அனைவரும் பதிவிறக்கம் செய்யப்படும். எந்த திருக்கோயில் சென்று வெப்சைட்டை பயன்படுத்தினாலும் அந்த திருக்கோயிலுடைய இடங்கள் அதில் விழாவாரியாக வருகின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் நடைபெறும். நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும். நடவடிக்கை துரிதப்படுத்தி இருக்கின்றோம். மெடிக்கல் ஷாப் உரிமையாளர் கடன் தொல்லையால் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் புது வண்ணாரப்பேட்டையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. புது வண்ணாரப்பேட்டை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தெருவில் மாரி சண்முகராஜ் என்பவர் கடந்த 3 வருடமாக மெடிக்கல் ஷாப் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் இவர் காணவில்லை என்று இவரது மனைவி காஞ்சனா மற்றும் இவரது மகன் ஹரிதரன் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்து மாரி சண்முகராஜை தேடி வந்தனர். இந்த நிலையில் உள்பக்கமாக தாழிட்ட மெடிக்கல் ஷாப்பிலிருந்து முனகல் சத்தம் கேட்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் மயக்க நிலையில் இருந்த மாரி சண்முகராஜை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக புது வண்ணாரப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது மாரி சண்முகராஜுக்கு ஏகப்பட்ட கடன் உள்ளதாகவும் மன உளைச்சலில் இருந்தவர் திடீரென அதிகமான தூக்க மாத்திரை உட்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கோவில்பட்டியில் கூலி தொழிலாளி மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட் அருகே இந்திரா காலனியைச் சேர்ந்தவர் துரை. கல்லுடைக்கும் தொழிலாளியான இவருக்கு 3 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். மூத்த மகளுக்கு திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மூத்த மகளுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த துரை இருவரையும் கண்டித்து வந்துள்ளார். இந்நிலையில் இந்திரா காலனியில் இரவு நேரத்தில் துரையை சுற்றி வளைத்த ஒரு மர்ம கும்பல் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி வீழ்த்து கீழே சாய்த்தது. தொடர்ந்து படுகாயங்களுடன் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் துரை தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இரவு நேரத்தில் அரங்கேறிய கொலைவெறி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.